கதிர்காமம் பிரதேச செயலகத்தில் அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவு வழங்கப்பட்டதில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கதிர்காமம் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பகுதியில் பயனாளி ஒருவருக்கு சொந்தமான அஸ்விஸ்ம கொடுப்பனவு நிதியை மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கதிர்காமம் போலீசாரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கதிர்காமம் பிரதேச செயலாளர் பிரகதித் குலத்திலக்க பிரதேச செயலக அதிகாரி ஒருவருக்கு எதிராக கதிர்காமம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். தமக்கு சேர வேண்டிய கொடுப்பனவை அதிகாரி ஒருவர் சட்டவிரோதமான முறையில் பெற்றுள்ளதாக பயனாளி ஒருவர் தொலைபேசி ஊடாக பிரதேச செயலாளருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் 2023ஆம் ஆண்டிலிருந்து நிலுவையில் இருந்த கொடுப்பனவுகள் அனைத்தும் அளவு பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கி கிளையில் பயனாளியின் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. பயனாளியின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி அவருக்கு தெரியாமலேயே இந்த கணக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை விசாரணையில் உறுதியாகியுள்ளது. குறித்த வங்கிக் கணக்கை தற்காலிகமாக முடக்குமாறு பிரதேச செயலாளர் வங்கி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது ஒரு திட்டமிட்ட நிதி மோசடி என கருதும் பிரதேச செயலாளர் இதுகுறித்து முறையான மற்றும் விரிவான விசாரணை நடத்துமாறு போலீசாரை கேட்டுக் கொண்டுள்ளார். கதிர்காமம் போலீசார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.